வேத தன்னால மரமாச்சு சேரு இருந்த நேரம் பொன்னான வயலாச்சு யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சு சீராகத்தான் புரியுது இதுவும் அண்ணாச்சு பாடாத தெம்மாங்கு முன்னாடி வாழ்க்கை கல்லுபட்ட கண்ணாடி போல ஏன் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல முன்னாடி வாழ்க்கை கல்லுபட்ட கண்ணாடி போல நம்ம பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போல கண்ணீரும் இல்லாம பன்னீரும் இல்லாம தள்ளாடி நின்னேனே நான் தானே கண்ணீரும் இல்லாம பன்னீரும் இல்லாம தள்ளாடி நின்னேனே நான் தானே தோழி போட்டவ ஏன் தாயி ஏன் சோகம் தீர்த்திட தாயி ஏன் வந்தது எல்லாம் வந்ததுமில்லை போனது எல்லாம் போனதுமில்லை இன்னைக்கு எங்களை எங்கதான் தீர்ந்திடுமோ பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோடு சேராத என் சோகம் சொன்னேனே பொன்னாகி போனு நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டு என் பொன்னான மகளே பல ஒரு பொன்னாரம் கேட்டேன் பொன்னாகி போனு நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டு என் பொன்னான மகளே பல ஒரு பொன்னாரம் கேட்டேன் கையெழுத்து தந்தேனே ஆள் பார்த்து நின்றேனே கண்ணீரும் ஏனையா பூமானே கையெழுத்து தந்தேனே ஆள் பார்த்து நின்றேனே அத்தனையும் புதிய போச்சு பொன்மானே சாமி கொடுக்கல குழந்தை வரும் உன்னால பல மசைக்கு புள்ள வரும் வந்தது எல்லாம் வந்தது இல்லை போனது எல்லாம் போனது இல்லை இன்னைக்கு எங்களை எங்கிதான் தீர்ந்திடுமோ பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோடு சேராத என் சோகம் சொன்னேனே பாரு விழுந்து வேறு தன்னால மரமாச்சு சேரு இருந்து நேலோ பொன்னான வயலாச்சு யாராலதான் நடக்குது எதுவும் அண்ணாச்சு சீராகத்தான் புரியுது எதுவும் அண்ணாச்சு பாடாத தெம்மாங்கு நன்றி நன்றி ஏன் வந்தார் எதற்காக வந்தார் யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் அங்குமிங்கும் விழாவை கொண்டிருக்கிறார் அவரை பிடித்து வார்த்தையில் விசாரித்து அவர்கிட்ட என்ன சரக்கு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்க சரக்குன்னா தப்பா நினைக்காதீங்க சரக்குன்னா விஷயம் என்று பொருள் விஷயம் 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 அந்த விஷயத்தை நாம் அவர்கிட்ட கறக்கணும்னா முதல்ல ஜாமியாரை கூப்பிடணும் அவரை நாம் வழிமறிச்சு விசாரிக்க அதை வாட்சி விடுங்க இவ்விடத்திலே சொல் பேசி கேட்கக்கூடிய ஒரு சுத்தமான கண்டிப்பா எதற்கெடுத்தாலும் அவங்க சொன்னா நீங்க ஊம் போடக்கூடிய ஆள் போல தெரியுது ஊ என்றால் ஊம் உதாரணம் ஊம்ன்ற வார்த்தை வரும் ஆமா அதுக்கு உதாரணமா இருக்கிறீங்க நீங்க எடுத்துக்காட்டா அதனால உங்களை பார்த்து நான் யார் அப்படின்னு கேட்கிறேன் நான் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்றால் இந்த இடத்தில் ஒரு பொறுப்பான காவலாளி நீங்க யாருன்னு தான் கேட்டேன் உங்களை நான் என்ன வேலை பார்க்கறேன்னு நான் கேட்கல நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு புரிஞ்சு பேசுங்க சரியா என்ன என்ன கேளுங்க உங்களை யார் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் காவலாளின்னு நான் சொல்லியிருக்கேன் காவலாளின்னு நான் சொல்லியிருக்கேன் இருங்க என்னங்க இங்க இருக்கவங்க பூரா நடுநீசி வேலையில அர்த்தராத்திரியத்துல அவங்கள வேலை வெட்டி இல்லாம உட்காந்து பார்த்துருக்காங்க அர்த்தமா பின்ன ஒன்று புரிஞ்சுக்க எதிரில் இருக்கக்கூடிய பூரா நம்ம அறிவாளிகள் அப்படி நினைச்சு பேசுறது நம்ம அறிவாளியா இருக்கும் ஆமா நான் என்ன கேட்டு என்னுடைய கேள்விக்கு சரியான பதில் நீ சொல்றீங்களா நான் என்ன தவறாவா கூறுனேன் உங்களை யாருன்னு கேட்டா நான் இன்னாருன்னு சொல்லி பதில் சொல்லணும் சரி என்ன சொன்னீங்க நீங்க காவலாளின்னு காவலாளி நீங்க சொன்னீங்கல்ல ஆமா சரி என்ன வேலை பாக்குறீங்க காவ காக்குறேன் முதல்ல நான் என்ன கேட்டேன் யார் நீங்க கேட்டீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னேன் காவலாளி என்ன எல்லாத்துக்கும் காவக்காரன் தானா என்ன அப்படி அப்படி சொல்லுங்க எப்படி சொல்றாரு இவரு எப்படி சொல்றாரு உண்மையை ஐயா சொல்ல போற எப்படி சோளங்குடி தங்கராசு இன்னைக்கு அந்த பேரை சொல்லக்கூடாது எங்க அண்ணனா இருந்தாரு இல்ல வேற மாதிரி கேட்டுருவேன் தங்கராசு தங்கராசு அதனால சொல்ல மாட்டேன்டா ஓனர் பேரு தங்கராசு இருக்கட்டும் 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 நல்ல பேரு நல்ல பேரு தங்கம்னா என்ன தங்கம்னா மண்ணுக்குள்ள விளையிறது பொண்ணு பொண்ணு ராசுனா
ராசுனா ஒரு ராஜாக்கான அர்த்தம். பொன்னரசு. ஆமா பொன்னரசு. இந்த இடத்துல கோடு பொன்னரசு. எல்லாம் ராசு தான். அப்படித்தானே உண்மை? கண்டிப்பாக. தங்கத்துக்கு உண்மையான பேர் பொன்னரசுயா? பொன்னரசு தான். சரி, வரக்கூடிய விஷயத்துக்கு வந்துருவோமே. நான் கேக்குறேன், வந்திருந்து என்னைய போட்டு நோண்டி நொங்க எடுத்து தொலாவறீங்களே. இல்ல நான் யாருன்னே கேட்டுக்க உங்களுக்கு. யாருன்னு என்ன கேட்டீங்கல்ல? ஆமா. நான் காவல் ஆளு கூட சொல்லிருக்கேன். சரி. இப்ப நான் கேக்குறேன், நீங்க யாரு? முற்று பணத்தை முபாசை கேட்ட பிரம்மச்சாரி. என்னது? பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரி. ஆமா. சாமியாருன்னா கோயில் ஒருத்தர் திரிவாங்க. சரி. நீங்க பிரம்மச்சாரின்னு சொல்றீங்க. ஆமா. இந்த பிரம்மச்சாரினா முத என்ன விளக்கம்? பிரம்மச்சாரி என்றால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசை வெறுத்தவன். ஓ, மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை இல்லை, பொருள் ஆசை சுத்தமா கிடையாது. 3 வித ஆசையுமே 3 வித ஆசையும் இல்லாதவன். அப்போ உங்களுக்கு 3 வித ஆசையுமே சுத்தமா இல்ல. இல்லை, கிடையாது. அப்பனா உங்களுக்கு வந்து எந்திரிக்காது ஆசை. ஆசை ஆசை. தம்பி, வார்த்தையை கொஞ்சம் தெளிவா பேசுங்க. தப்பா வேற மாதிரி பேசுங்க. நான் ஒண்ணும் தப்பா பேசலையே. நான் வந்து இடம்பொருள் பார்த்து பேசக்கூடிய ஆளு. ஆசை இல்ல நீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை. மனசுல ஆசை. மறுபடியும் எச்சரிக்கிறேன். ஒரு முறை எச்சரிப்பேன், 2வது முறை எச்சரிப்பேன், என்ன 3வது முறை என்ன என்ன அரட்டை கேட்டா சொல்லுங்க. பொறுமையா இருக்க மாட்டேன், பாத்துக்க. நீங்க தான் சொன்னீங்க ஆசை இல்லன்னு. ஆசை இல்லாதவன் அரை மனிதன்டா. ஆமா. மனிதனாக பிறந்த உங்களுக்கே ஆசை இருக்கும்போது எங்களுக்கு ஆசை இல்லாம இருக்குமா? அப்ப இருச்சா? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசை இல்லை. 3 வித ஆசையுமே இல்ல. ஆமா. அதுக்கு வேற மாதிரி கேக்குறீங்க. கேட்காதீங்க. உங்களுக்கு எந்திரிக்காதான்னு கேட்டேன். ஆசை ஆசை. அடுத்த வார்த்தை சேர்த்து பாருங்க. ஏன் அதுக்குள்ள பறக்குறீங்களா? என்ன ரெக்க கட்டிக்கிட்டு? அதுக்கு என்ன கேட்டீங்க? எந்திரிக்காதான்டே. ஏன் கிளப்பி விடுறீங்களோ? எதை? பொறாம கோபத்தை கிளப்பி நீ வேடு போயிடுறாங்க, தாங்க மாட்டீங்க. உங்களுக்கு கிளம்புமா? எனக்கு கைய வாயை வச்சு பாரு, பேசி பாரியா. வாயை வச்சுனா வேற எதுவும் வைப்பையா? எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நீ பேசுற வச்சு தாண்டா எனக்கு கிளம்புதா கோபம், இல்ல கிளம்பலையா ஆர்வம் அப்படின்னு தெரியும். அப்ப நான் எப்படி எதை வச்சு தொட்டு பேசி வந்தாலும் நீங்க தொட்டு வருவீங்க. நீங்க வேணா தொடுங்க, அது முனியில தொட்டாலும் சரி, அடியில் தொட்டாலும் சரி. அப்ப நான் எப்படி பண்ணா வருவீங்களா? ஆமாங்க, முனிவரை தொட்டதுல நான் முனிவரா நின்று பேசுவேன். எந்த பாதல இல்ல நீங்க அடியில் தொட்டு பண்ணா அடி வேற அசைச்சு பார்த்து பேசுவேன். எந்த விஷயத்துல போய் பேசினாலும் பின்னாடி வருவீங்க. என்ன வேணா பேசுங்க. அப்படியா? உங்களுக்கு முதல்ல என்ன தெரியும்டா நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் பேசி உனக்கு தெரியப்படுத்த காரணி முன்னேறு போன மாதிரி பின்னேறு போகணும். எப்படி? முன்னேறு போன பாதையில பின்னேறு போகணும். இத கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. முன்னேறு போன பாதையில பின்னேறு போகும். முன்னேறு போன பாதையில பின்னேறு போகும். உங்களுக்கு ஏற தெரியுமா? ஏற பத்தி தெரியுமான்ற இந்த இடத்துல நீங்க ஏற்கனவே இருந்தீங்க. ஆமா. வந்தது யாரு? நீங்க. அப்ப எனக்கு முன்னால இருந்தது யாரு? நாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன ஏறு? முன்னேறு. நீங்க முன்னேறு, நான் பின்னேறு. இந்த சொல்லி வச்சுக்கிறோம். என்ன சொல்றீங்க? இல்லையா, நீங்க முன்னேறு நான் பின்னேறவா? இல்ல பின்னேறவான்னு கேக்குறேன். பின்னேறு நீங்க. ஏறுனா தெரியும்ல? ஏறு தெரியுமே. ஏறு. ஆமா. ஏறுறது வந்து மாடு கலப்பை நேகம் எல்லாம் சேர்த்தாதான் ஏறு. ஆமா. வயக்காட்டுல ஏற பூட்டி உழுதாத்த விவசாயி என்பவன் சேத்திரை கால் வச்சாத்தான் நம்ம சோத்திர கை வைக்க முடியும். அப்ப விவசாயம் தெரியும்ல? என்ன ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம் தான்டா. விவசாயம் என்பது இல்லைன்னா உலகத்தில் ஏரியா வேளாண்மை இல்லைன்னா நாடு தாளாண்மை ஆகிவிடும். தாளாண்மை உயரும்னா வேளாண்மை உயரணும் முதல்ல. கண்டிப்பா. இப்ப நான் கேக்குறேன், அகல உழுகிறது நல்லதா ஆழமா உழுகிறது நல்லதா? அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவதுதான் மேல். எப்படி? அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவதுதான் மேல். ஆழ உழுவது ஏன் மேல்? தம்பி, பூமியினுடைய நிலப்பரப்பு அடிமண் இருக்குல்ல, அடிமண் ஆழமா புரட்டி புரட்டி உழுது புரட்டி பட்டதாண்டா கீமண் மேல வந்து மேமண்ணு கீழே போய் அப்படி நிலம் வந்து பதப்படுத்தப்படும். அப்படி நிலம் பதப்படுத்தும் போது மண்ணு பக்குவத்துக்கு வரும். மண்ணு பக்குவத்துக்கு வந்தா விவசாயத்துக்கு சமதள பூமியாக. அப்ப சமதள பூமி வந்து நம்ம பயிர் விளைய வளர்ச்சிருக்கு உரம் போட்டு தண்ணீர் வாச்சி பக்குவமா விவசாயம் பண்ணலாம். மேமண்ணை பூச்சிட்டே போயிடக்கூடாதுல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நல்ல விவசாயிகளுக்கு தெரியும். சித்திரை மாசத்து உழவு பத்திர மாதத்து தங்கம். அதான உண்மை. எப்படி? சித்திரை மாதத்து உழவு பத்திர மாதத்து தங்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆடியில போய் காத்தடிச்சு ஐப்பசியில மழை பெஞ்சு நம்மளுடைய தை மாசம் அறுவடை வந்துடும். பெரும்பாலும் தை மாசி பங்குனிக்குள்ள முள்ள முடிச்சிருவோம். கோடை அறுவடை முடிஞ்சிடும்.
அப்ப அடுத்து வர்றது சித்திரை மாதம். சித்திரை மாதம் வெயில் சுள்ளு நடிக்கும், கத்திரி வெயில். நட்சத்திரம் அக்னி நட்சத்திர காலம். அக்னி நட்சத்திர காலத்துல இப்ப நீங்க நம்ம விவசாயம் பண்ண முடியா? அந்த விவசாயம் பண்ணும் பொழுது அறுவடைக்கு பின்னால நிலம் விரிவடிப்பு இருக்கும். நிலம் விரிவடி போகும் பொழுது தண்ணீர் வற்ற வற்ற கதிர் முற்ற முற்ற இந்த பூமியிலுக்குள்ள உள்ளக்கூடிய இந்த கிருமிகள் பூச்சி ஊட்டி எல்லாம் ஈரத்தை தேடி உள்ள போயிடும். அதுல நல்ல கிருமிகளும் நல்ல பூச்சிகளும் உண்டு, கெட்ட பூச்சிகளும் உண்டு. இந்த கெட்ட பூச்சிகளை அழிக்கலைன்னா மீண்டும் அடுத்த பயிரை கெடுத்துரும். அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? சித்திரை மாசம் உழுது புழுதி வளவு தூக்கி மண்ணை பரட்டி போட்டோம்னு வச்சுக்கவே, அந்த வெயிலில் பட்டு 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 கெட்ட பூச்சிகள் உயிரும் அழிஞ்சு போயிடும். அடுத்த விவசாயத்துக்கு நம்ம தண்ணி பாத்துக்கு தனியா இருக்கு. அடுத்தது விவசாயத்துல பூச்சி வழுது இல்லாம அடிக்கலாம். அதுதான் சித்திரவாதத்து உழவு பத்திரமாத்து தங்கம். விளக்கம் பிடிக்கிறீங்களா நீங்க? என்னங்க எவ்வளவு கேட்டு பாருங்க விவசாயத்தை. பின்னாடி இருக்குல்ல, நம்ம அடிப்படை விவசாயி தானே. மேடைக்கு பின்னாடி இருக்குல்ல, சரி, வெறும் வயக்காடுதான். ஆமா, இது நஞ்ச காடா புஞ்ச காடா? நஞ்சை நிலைமை இந்த பக்கம் ஏரியா புஞ்சை. நஞ்சை நஞ்சை நிலத்துல நஞ்சையும் உண்டு புஞ்சையும் உண்டு. நஞ்சையும் இருக்கு புஞ்சையும் இருக்கு. ஏறு உழுவ பத்தி பேசினா அதனால சொல்லுறேன். சொல்லுங்க, நஞ்சைக்கு எத்தனை உழவு, புஞ்சைக்கு எத்தனை உழவு? சரி, இல்ல விவரமான கேள்வி. இப்ப நம்ம பேசுனது உழவு பத்தி பேசும் பொழுது சொன்னோம். சரி, இது நஞ்சைன்றாரு. ஆமா, நீங்க இருக்கிற இடம் நஞ்சையா புஞ்சையா? நாங்க எங்களுக்கு ரெண்டுமே இருக்கு, நஞ்சையும் இருக்கு புஞ்சையும். நல்லா சொல்லுங்க. என்னங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? நாங்க இருக்கிற இடத்துக்கு பேரு வேலிமலை சார்ல சிற்றூர்ல குறிஞ்சி நிலத்துல இங்க திரைப்படம் திரைக்காலம். வேள்வி மலை. ஆமா, மலை. மலையடி வாரச பகுதி, கொஞ்சம் நீரோட்ட பகுதி தான். தண்ணி அடிக்கடி கொஞ்சம் சரு சரு சருன்னு மழை பெஞ்சா ஊத்து வரும். ஊத்து சொன சொன. ஆத்துக்கால் பாசனம் கிடையாது, அது இல்ல. கண்மா பாசனம் கிடையாது, கால்வா பாசனம் கிடையாது. அப்புறம் எப்படா இங்க நஞ்சை வரும்? கொஞ்சம் ஓரஞ்சாரமா கிடக்கு, புஞ்சை காடுத. புஞ்சைன்னு சொல்லியா? உங்க நிலம் புஞ்சை தான், நஞ்சைக்கு வேலை கிடையாது. சரியா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், நஞ்சைக்கு எத்தனை உழவு, புஞ்சைக்கு எத்தனை உழவு கேட்டையில என்கிட்ட நான் சரியா சொல்லிவிடுவேன். ஆனா உழுக தெரியுமாட்டது நீங்க பாத்துக்கங்க. ஆமையா, நீங்க முதல்ல சரியா சொல்லுங்க பாப்போம். நஞ்சைக்கு 7 உழவு, புஞ்சைக்கு 4 உழவு. எப்படி எப்படி? நஞ்சைக்கு 7 உழவுடா, புஞ்சைக்கு 4 உழவுடா. இதுல எதுக்கு புழுதி உழவு அடிப்பாங்க? புழுதி உழவு ரெண்டுக்குமே அடிக்கணும். இப்ப நான் சொன்னீங்களா, சித்திரை மாசம் பரட்டி போடும் பொழுது தட்டி சட்டி கலப்பத்தை தட்டியா துட்டி தூக்கி போடும். ஒரு வட்ட ஒருத்தையும் தூக்க முடியாது. ஆனா அந்த மறுபடி ஓட்டும் பொழுது புழுதி உழவு வரும். அப்பதே மண்ணு தெல்லு புழுதியாகி நாத்தாங்க போடுறதுக்கு சீரப்படுத்த முடியும். இது நஞ்சைக்கு உண்டு. புஞ்சையில் எப்படி தெரியுமா? மழை காற்று மலைகளுக்கு அப்பப்ப மழை பெய்யும் பொழுது மேல உள்ள கரடு கல்லுகளை பூரா அடிச்சுட்டு வந்துடும். கரடு முள்ளு கல்லு முள்ளா கிடக்கும் போது விவசாயம் பண்ண முடியுமா? அப்ப என்ன பண்ணு, பெருவெட்டு கல்லுகளை தூக்கி போட்டு லேட்டா ஓட்டா வேலும் போது அந்த பதக்க கல்லுகளை பூரா தில்லு கல்லுகளா இருக்கிறது பூரா பேத்து விடும். அப்புறம் அதை தூள்படுத்தணும். அப்புறம் அடுத்தது வரும் ஜல்லிக்கல்லு மாதிரி வரும். அப்புறம் அதை தூள்படுத்தணும். அப்புறம் சிமிக்கி கல் வரும், அதை தூள்படுத்தணும். அப்படியே மண்ணாத்தையும் புழுதி உழவுக்கு பக்குவப்படுத்த முடியும். அப்படி பண்ண உடனே 4 உழவு போட்டா போயிருது. புழுதி உழவு கை விதை வச்சுட்டு போயிடலாம். அதே வலுத்தவை வாழையை போட, இளச்சவை எள்ளு விதறான். வலுத்தவை வாழை போடணுமியா, இளச்சவை எள்ளு விதைக்கணும். என்ன காரணம் இருக்குல்ல? எப்படி? இப்ப எச்சு இழைச்சு போறேன் பாருங்க, அந்த இழப்புல அதுக்கு பயன்படும். ஒருத்தன் உடம்பு நிலை கொஞ்சம் சத்து பத்து இல்லாம அப்படியே ஒல்லியா எலும்பு தோல் மாதிரி வச்சுக்கவே, எண்ணி 70 நாளைக்கு அவனுக்கு கொஞ்சம் எள்ளு உருண்டை எள்ளுல புட்டு செஞ்சு மாவுல கலந்து கொடுத்து பாருங்களேன், ஆள் கொள்ளு கொள்ளுன்னு வந்துருவேன். இது இளைச்சவனு உடம்புக்கு, இளைச்சவனுக்கு எல்ல கூடு. ஆமா, அதே வாழ்க்கையில இழைச்சு போனேன் பாரு, கஷ்டப்பாடுபட்டு நல்ல வசதியா வாய்ப்பா இருந்திருப்பேன், இல்ல வசதி வாய்ப்பு இல்லாம கூட இருந்திருப்பேன், பண்ண வேலை பார்த்திருப்பேன். அவனுக்கு ஒரு காக்காணி காடு இருக்கு. அந்த காட்டுல அது புஞ்சையில பார்த்து என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவனே, அம்மா காளியாத்தா, ஏதோ உன்னை நினைச்சு ஒரு ஆடி மாசத்துல மழை பெய்தா இல்லையா, அது உன் கைப்புறம் இருக்கு. ஏன்னா ஒண்ணு மாறி கொடுக்கணும், இல்ல அந்த மாறி கொடுக்கணும். மாறினா மலைன்னு ஒரு ஒருத்தருக்கு ஒண்ணு நம்மளை வாழ வைக்கிறது மாறி, இல்ல ஆத்தா மாரியாத்தா நீ தான் காப்பாத்தணும், காளியாத்தா நீ தான் காப்பாத்து சொல்லி மிஞ்சி போனா ஒரு பிடி எள்ளு வாங்கிக்க, கடங்கப்பியோட வாங்கு கொடுத்துருவாங்க. அதை வாங்கி ஆண்டவன் வச்சு விதைச்சுக்க. நீ அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்ல, மேமலை பெஞ்சாலே போதும். பனிப்பதத்துக்கு கூட உண்டாகிரும் தெரியுமா உனக்கு? பனிப்பதத்துக்கே வரும். அப்ப ஊத்து பாச வேண்டிய, தண்ணி பிடிக்க வேண்டிய, உரம் வைக்க வேண்டிய, பட்டம் போட வேண்டிய, பார் போட தேவையில்லை, எதுவுமே இல்ல. மருந்து அடிக்க தேவையில்லை, களை வெட்ட தேவையில்லை, எதுவுமே கிடையாது. எள்ளுந்தலையும் 70 நாள் அள்ளி 70 நாள் கிடைச்சு நீ எள்ள நல்லா விளைஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அந்த ஒரு படி எள்ள குறைஞ்சது 10 மூட்டை எள்ளு அடிக்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு படிக்கு. அப்படியே மழை இல்லாம அந்த ஆத்தா மாதிரி கெடுத்துட்டான்னு வச்சுக்க, போனா போய் இது ஒரு படி எள்ளுதானே
அப்படின்னு அதோட வாழ்க்கை முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். அதே எச்சி இழைச்சு போனவனுக்கு எள்ளு எள்ளு. விதைச்சா எந்த சூழ்நிலை ஆண்டவன் கை கொடுத்துருவான். அவன் வாழ்க்கையை முன்னேறிக்கிறவன். ஆனா வலுத்தை வாழை ஒண்ணு அப்படி கிடையாது. வலுத்தவன் வாழைய கட்டையை ஊன்றது காய் வெட்டுக்கு வர வரைக்கும் சொந்த கை காசு கொடுத்து விவசாயம் பண்ணணும். என்னைக்கு 18ஆம் இருக்கு ஆடி 18ஆம் இருக்கு நீ கட்டை ஊன்றையோ சித்திரை மாசம் காய் வெட்டுக்கு வரும். வாழையும் கரும்பு 10 மாசம் பயிர் வருஷ பயிர். அப்ப நீ ஆடியில போட்டு நீ பட்டம் போட்டு கட்டையை ஊண்டி வச்சுக்க. பட்டம் போட மண் அணைக்கணும், பட்டம் பிடிக்கணும், பார் போடணும், உரம் வைக்கணும், தண்ணி வாய்ச்சணும், குப்பை வைக்கணும், அப்புறம் பக்க கட்டணும், அப்புறம் வந்து காய் பொத்தி போட்டுரும். மரம் பொத்தி போட்ட பின்னாலும் தாருக்கு முட்டு கொடுக்கணும். அவ்வளவுலாம் தயாரா வச்சிருப்ப. காய் வெட்டுக்கு இன்னைக்கு 1 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணோம்னா குறைஞ்சபட்ச வாழைக்கு 80 ல இருந்து 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும். கை கண்டிப்பா செலவழிக்கணும். அப்ப அந்த அளவுக்கு அவன் வலுவா இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கணும். அவன் தான் வாழை போட முடியும். அதே வலுத்தவே வாழையை போடுறான். ஆனா நினைச்சிருப்பேன் 1 லட்சம் செலவழிக்கிறான், எப்படி 3 லட்சத்துக்கு காய் வெட்டி சம்பாதிப்போண்டு சித்திர சுழியை காத்து ஒண்ணு அடிச்சு வச்சுக்க தரிசாக்கி விட்டு போயிடும். மொத்தத்துல தூரத்தை அள்ளி விட்டு போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் மனம் கொண்டது ஏத்துக்கிறேன். அந்த பக்குவம் வேணும். அப்ப 1 ஏக்கரை 1 லட்சம் ஒருத்தர் வாங்கி கடன் கட்டு விவசாயம் பண்றான்னா அந்த கடங்காரன் 3 லட்சத்தை எதிர்பார்த்து வாழை வீணாம தாங்குவானா? மனசு நொந்துருவேன். அப்ப வலுத்தவன் எல்லா வசதியும் வலிமையா இருக்கணும். அவன் தான் வாழை விவசாயம் பண்ண முடியும். அதே இளைச்சவன் எல்லா வித வலுத்தவன் வாழையை போடுறானே. இந்த பழமொழிகள் இவ்வளவு விளக்கம் இருக்கா? ஆமாங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், இதுல இன்னொரு பழமொழி சொல்றாங்க. என்ன சொல்லு? மேட்டு புஞ்சைய உழுதவனும் கட்டியான், மேனாமணிக்க தொட்டவனும் கட்டியான்ற அவசியம் இல்ல பெரிய நாட்டுக்கு. அதே புஞ்ச கணக்கத்தை நான் சொல்றேன். மேட்டு புஞ்சைய உழுதவனும் கட்டியான், மேனாமணிக்க தொட்டவனும் கட்டியான். எவன் மேட்டு புஞ்சைய உழுதியான், எவன் மேனாமணிக்க நொட்டுனியான் தொட்டியான். ஏண்டா நான் அப்படிலாம் பொழப்பு வெளியே வந்துருச்சு பத்தியா? நான் சொன்னேன்னாப்பா உன்னை பத்தி ஊரே சொல்லுது. உங்களை சொல்றோம்னு என்ன சொல்லிட்டாரு? மேட்டு புஞ்சைய உழுதவனு கெட்டான். நாங்க தண்ணி ஏறாத மேடா இருக்கு. சரி, புஞ்சக்காடு ஓரளவு சமாதானம் வந்தா கூட எப்படியாவது கொஞ்சம் பாத்துக்கலாம். ஆனா ஏறாமேட்ல தண்ணி ஏறுமா? அங்க விவசாயம் பண்ணி என்னத்தை பாதிப்பு? அதுதான் மேட்டு புஞ்சை உழுதை வாழ்க்கை விட்டு போயிடும். சரி, அப்ப மேலாமணிக்குன்னா கொஞ்சம் சீன் கொஞ்சம் இதை திரையை கொஞ்சம் நீக்குங்களேன். இல்லையா? தவற விட்டியாடா. ஏன்னா பாக்குறதுக்கு பல பலன்னு இருப்பா. ஆமா, அப்படி போய் சக்குடி பாலத்துல போய் நின்றுக்குருவா. இங்கிட்டு போறவன்னு பாப்பேன், அங்கிட்டு போறவன்னு பாப்பேன். நல்ல சவு மிட்டாய் கலர்ல ஒரு சேலையை கட்டிக்கிறது. மிஞ்சு போனா எலிவாள் மசுரா 4 மசுறு தான் இருக்கும். சிரிப்பி விட்டுக்கிறது. காத்து அப்படி பறக்கும். அதுல 1.5 முழம் பூவு இதுல சோடுதுங்க டெல்லாம் வச்சுக்கிட்டு நிப்பா. வர்றே மாதிரி பாரு ஆள் எப்படி நிக்கிறா வர்றா. இப்படி மேல் முடிக்க காட்டிக்கிட்டே இருந்தா அவளை போய் கட்டின குடும்பத்தாகுமாலா? அவனுக்கு வாங்கி கொடுத்து வச்சு அவன் வாங்குற புரிச்சங்கார சம்பாதிக்க போறா. இப்ப பூட்டு பொட்டுக்கும் பூவுக்கும் சின்னுக்கிறதுக்கு முன்னுக்குமே சரியா போயிடும். குடும்பத்துக்கு ஆகுவாளா? அதனாலதான் மேட்டு புஞ்சையை உழுதவனு கட்ட மேல்மணிக்கே கட்டவனு கட்டேன். சரியா? அப்ப குடும்பத்துக்கு அனாகப்படி நல்லா வேணும்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுச்சா? என்ன விஷயம்? நீங்க பேசுற தோரணைய பார்த்தா என்னடா எந்த நண்டி வார்த்தை இருக்கிற இடத்துல கேக்குறியா? ஏங்க நீங்க பேசுற வார்த்தையை பார்த்தா சரியா? உங்க அனுபவத்தை பார்த்தா ஏகப்பட்ட வயக்காட்ட உழுது ஓட்டிருப்பீங்க. ஏன்னா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் கண்டிப்பாக. ஏன்னா உழைப்பே தலை அப்படின்னா அதான் சொன்னேன், சுருக்கமா சொல்றேன். வள்ளுவன் கூட சொன்னான், சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படின்னா. சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படின்னா ஏற நம்பித்தான உலகம். கண்டிப்பா ஏற நம்பித்தான சோர்லு. கண்டிப்பா அந்த உலகம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சரி, இப்படி பேசி நான் காலதா வந்தேன். கண்டிப்பாக பரப்பு சத்தம் கிடைச்சேன். அன்பு தங்கை வலில ஆலோசனை பாடியது என் தங்கை நாயகி. இன்னொரு சத்தம், நான் கட்டிக்க போற பெண். கட்டிக்க போற பெண் நல்லா சொல்லியா? வேற மாதிரி கட்டிக்க போற பெண் மகள். அப்படியா? பார்க்கலாமா? பாவம் ஒரு பக்கம் பலி ஒரு பக்கமா? பாவம் ஒரு பக்கம் பலி பக்கம் போனது. எதுக்கு திருப்பத்தூர் எல்லாம் கொடுத்த கதையா? சரி, எங்க அந்த பெண்மணி? திருப்பத்தூர்ல கொடுத்தாங்களே, எனக்கு தெரியுமியா? வர சொல்லியா? பார்க்கலாம். கண்ணே தாரணி தாரணி பாப்பா உனக்கு தூக்கமே வரலையா? அப்ப குனி. அரே ஹோ ஹா ஹா. ஹலோ ஹலோ. தென் மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். என் பொன்னம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். நான் என்ன சொல்ல அது எது சிக்கவில்லை. நல்ல தையை வெள்ளி கால நான் மாத்த போற மாலை. தென் மதுரை சீமையிலே மீனாட்சி கோயிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். என் பொன்னம்மா சொல்லாம அள்ளி
தென் மதுரை சீமையிலே மீனாட்சி கோயிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளும் என் பொன்னம்மா சொல்லாம அள்ளி கொள்ளும் டேய், இப்படி கேத்து கடி எதுக்கு மச்சான்? இல்ல தாலி கட்டிட்டு சுத்தம் தாலிட்டு அங்க சுத்திட்டு வர என்ன நீ கேத்து என்னடா நீ என்னடா டான்ஸ் கூட்டிட்டு இருக்க சரி மச்சான் எது கூப்பிட்டீங்க? அதனாலதான் அந்த அடி எது கூப்பிட்டீங்க? சாமி வந்திருக்கு சாமி வந்து விபூதி போட்டு அனுப்ப வேண்டியதானே? எங்க இருக்கு வந்திருக்கிறது நாரத சாமி. நாரத மகர்ஷியா? அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். வாங்க சாமி. பிரம்மச்சாரி எங்களுக்குள்ள விவாகம் ஆயிருச்சு சாமி. விவாகரத்து ஆயிருச்சா விவாகம் விவாகம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அழைக்கிறீர்களா? மாமா மாமா பொம்பளைங்க பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா பொம்பளைங்க பட்டு பட்டு படிக்கிறீர்களா? மாமா அச்சம் முட்டைங்க அந்த மறந்தாட்டா அத்தோட காட்டாக பறந்தாட்டா வீணாமா சாமி வீணாமா என்ன போல பெண்ணொருத்தி வீணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் மாமா மாமா. நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டட்டிய புரிக்கிற சாமி சாமி அரே சாமி சாமி. நீ சாமி சாமி சொல்லையில புருஷனான பெண்ணிக்கிட்ட சாமி அரே சாமி மந்திர சாமி போக்கிற சாமி அம்மா அப்படின்னு சொல்லி நல்லா காமிட்டு அண்ணன் அவுத்து காமிச்சுட்டு இருக்காரு. போடுமா நீ வாட்டு இங்க அவர் பாத்துக்கிட்டு பாட்டுக்கு நீ யார சொன்ன? நான் உங்களை தான் சொன்னேன் நானா? ஆமா. நான் அப்படிப்பட்டவன் இல்லை, நான் பிரம்மச்சாரி. தலைவி எங்க? சீக்கிரம் வர சொல்லு பாரு. அவர் காமிக்கப்பட்ட காசு கூட வைப்பாரு. சரி சரி தங்காச்சி தங்கச்சி. ஓ சங்கிலி அத்துட்டாங்களா? தங்கச் சங்கிலி மண்ணும் பெங்கிலி வாழை கொஞ்சியோ தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவர் தோழில் துஞ்சியதோ மலர் மாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் பொதுவாய் மெதுவாய் அமுதம் பதியபடி தங்கச் சங்கிலி மின்னும் பங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவர் தோழில் துஞ்சியதோ காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி லா 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 காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி உன் வேளையில் பூவேலைகள் உன் சேலையில் பூஞ்சோலைகள் அந்தி பூவெறியும் மனதகசியும் பந்தி பால் தெரியும் இவளின் கனவு விடியும் வரையில் விடியாது திருமகள் இரவுகள் தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவர் தோழில் துஞ்சி செருப்பு எங்க தெரியலையே. குளிச்சுட்டு வாப்பா. ஆடும் பொம்மை மீது ஜாடை சொன்ன மாது ஆடும் பொம்மை மீது ஜாடை சொன்ன மாது தன்னோடு தான் போராடினாள் வேதைகளில் நீதாடினாள் அன்பே ஆடையோடு எதையடு தினம் அள்ளி சூடிவிடு இதழின் இதழால் கடிதம் எழுது ஒரு பேதி உறங்கிட மடிக்கொடு தங்கச் சங்கிலி மண்ணும் பைங்கிலி தானே தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று தோழில் துஞ்சியதோ மலர் மாலை தலையணையால் சுகமே பொதுவாய் பொதுவாய் மெதுவாய் அமுதம் பதியபடி தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று தோழில் துஞ்சியதோ ஏட்டா, ஏய், எதை வச்சு நான் வாசிக்கிற சண்டா? எது கிடைச்சாலும் விட மாட்டேன்